மானுடப் பிறவிகள் அனைவரும் தனித்தனியே தனிப்பட்ட திறனையும் தன் அன்றாட வாழ்க்கை முறைக்கேற்ற கருத்துக்களையும் கொண்டுள்ளனர் என்பதே நிதர்சனமான உண்மையாகும். அவரவர் வாழ்க்கை முறைக்கேற்றாற்போல்தான் கருத்துகளும் பழக்க வழக்கங்களும் அமையும். ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு வாழ்க்கையை உள்ளடக்கியதாகவும் ஒவ்வொரு வாழ்க்கையின் வழி கற்ற பாடத்தின் வழி தோன்றியதுவுமாகவும்தான் இருக்கும். தனித்துவத்துடன் இருக்கும் கருத்துக்கள் அந்த கருத்திற்கேற்ற தனித்துவம் வாய்ந்த நபர்களைச் சென்றடைந்தால்தான் தனித்துவத்துடன் இருக்கும் கருத்தின் பலனானது வீணாய் போகும் ஒன்றாக இருக்காது. தன் கருத்துக்கு முரணான கருத்துக்கள் முரண்பட்ட கருத்துக்கள் என்றழைக்கப்படும். முரண்பட்ட கருத்தாக இருந்தாலும் அனைத்தும் கருத்துக்கள்தான். ஒரு கோட்பாட்டின் வழிச் செயல்களை மேற்கொண்டு செயல்படுபவர் அந்த கோட்பாடு எதை கற்பிக்கிறதோ அதையே தலைச்சிறந்த கருத்தாக எண்ணுவர். முதலில் ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது எந்த கோட்பாடு மேற்கொண்ட செயலுக்கான வெற்றியை ஈட்டுத் தருகிறதோ அந்த கோட்பாடானது அந்த ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு மட்டும்தான் பயன்படும் கருத்தாக இருக்கும். இந்த கருத்துதான் தலைச்சிறந்த கருத்து என்று வேறு ஒரு கோட்பாட்டில் இயங்கி வரும் செயலுக்கு போதித்தால் அங்குதான் கருத்து வேறுபாடானது தோன்றும். சில செயலுக்காக மேற்கொள்ளப்படும் கடுமையான கோட்பாட்டுள்ள கருத்தை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் திணித்தால் பிறகு விளைவது நஷ்டம் ஒன்றாகத்தான் இருக்கும். எளிமையை எளிமையாக எடுத்துக்கொண்டும் கடுமையை கடினமான ஒன்றாக புரிந்து கொண்டும் அனைத்து கருத்துக்களும் ஒன்றல்ல என புரிந்து கொண்டும் வாழ்ந்தால் வாழ்க்கை அழகாகும்.